வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க எல்லாருமே 12th. அதை முடிச்சுட்டு நம்ம என்னடா படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்படியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜும் எப்படின்னா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், அதை நீங்கள் படிக்கவும் செய்யலாம். அப்படி ஒரு காலேஜை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது அக்ரி, அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த டிஎன்ஏ யூனிவர்சிட்டியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸை பற்றி தான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம எந்த பிரான்ச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த கோர்ஸ் வந்து அந்த ஹார்ன்ஸ் அப்படிங்கிறது 4 இயர்ஸ் கோர்ஸ்லேயும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்லேயும் டிஎன்ஏக்கு பிரான்ச் கீழே இருக்க கோர்சஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஹார்ன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னு வரப்போ சிஎஸ்சி அண்ட் ஆர்ஐ அப்படின்னு சொல்லி மதுரையில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதாவது கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மதுரை. கவுன்சிலிங் போடுறப்பயே நீங்கள் எந்த காலேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து படிக்கலாம். இந்த ஜாப்ஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த டிகிரி முடிச்சுட்டு நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ், அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது ஃபுல்லாமே ப்ரைவேட் ஜாப்ஸ். டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஃபுட் குவாலிட்டி அனலிஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப்பு. இங்கே இருக்க எல்லாமே வந்து ரொம்ப சேலரிக்குரிய ஜாப்பு தான். கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு வர்றப்ப நம்ம எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. இல்லை இந்த டிகிரி முடிச்சுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் குவாலிட்டி அனலைசர், நியூட்ரிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இது முடிச்சுட்டு யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் இது பண்ணுறாங்க. அப்புறம் இந்த டிகிரி முடிச்சப்பறம் எம்எஸ்சி, பிஹெச்டி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எம்எஸ்சி படிக்கிறதுனால நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவுட்டோர் கிளாஸ், அதாவது நீங்கள் 4 இயர்லேயுமே நிறைய அவுட்டோர் கிளாஸ் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் 4th இயர், அதாவது 4th இயரை 3 மாதமாக பிரித்து 3 மாதம் இன்டர்ன்ஷிப்பும் 3 மாதம் ஆல் இண்டியா டூரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த 4 இயர்ஸ், அதாவது ஒரு இயருக்கு 2 செம் இருக்குது, 4 இயர்ஸுக்கு 8 செம் இருக்குது. இந்த ஆல் இண்டியா டூர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அடுத்து நம்ம மைண்டுக்கு வரது ஃபீஸ் எவ்வளோ இருக்கும். இந்த ஃபீஸ், அதாவது ஒரு செம்முக்கு இந்த காலேஜில் வந்து 20K, இது கவர்மெண்ட் காலேஜ் தான். அதில் வந்து 20K, அதாவது 20,000 பெர் செம்முக்கு கொடுக்குறாங்க. நிறைய ஸ்காலர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி அதை பொறுத்து ஸ்காலர் இருக்குது. அப்புறம் நீங்கள் 12th மார்க் அதை பொறுத்து ஸ்காலர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், அதாவது 4 இயரில் 2 இயருக்கு என்எஸ்எஸ் இல்லைன்னா என்சிசி இருக்குது. அதுலேயும் நிறைய இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து அந்த காலேஜில் ஹாஸ்டல் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே நிறைய மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் இந்த கோர்ஸில் முக்கியமான ஒன்று அப்படின்னா கவுன்சிலிங் போகிறப்ப நம்மளுக்கு கட் ஆஃப். இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் வந்து 175க்கு மேலே இருந்தால் சேஃப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கே நிறைய பேர், அதாவது 2024ல் 169.5 அப்படி அது வர இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது கவர்மெண்ட் இல்லாதவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காதவங்க. ஸோ தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கட் ஆஃப் இன்னும் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அக்ரி படிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.